என்ன இருக்கிறது இந்த ஒலிப்பேழைக்குள்? நன்றிமிக்க கவிஞர் என்று நம் முத்தமிழ் அறிஞர் அவர்களால் ஆழ அன்போடு அடையாளப்படுத்தப்படும் மூத்த கவிஞர், காப்பியங்கள் பலவற்றை புதுக்கவிதையில் யாத்திருக்கும் புகழுக்குரியவர், இந்திய திரையுலக வரலாற்றிலேயே 8000த்திற்கும் அதிகமான பாடல்களை எழுதி ஜெயித்திருக்கும் ஒப்பற்ற ஒரே கவிஞர், காவிய கவிஞர் வாலி அவர்களின் காந்த குரலில் கவிதைகள் நடக்கும். 5000த்திற்கும் அதிகமான இசை நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் நடத்திய பெருமைக்குரிய சாதக பறவைகள் எனும் இசைக்குழுவின் நிறுவனர் சங்கரா அவர்களின் மயங்க வைக்கும் பின்னணி இசை நாற்றின் மீது நடக்கும் காற்றை போல கவிதையின் பின்னணியில் மிதக்கும். பெரியாரின் களப்பால், பேரறிஞர் அண்ணாவின் மொழிப்பால் இரண்டும் கலந்து திருக்குவளையில் தமிழர்களுக்கு கிடைத்த தமிழ்பால், முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தம் வரலாறு நம் காதுகளுக்குள் ஒலிக்கும். 23 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 123 ரூபாய் விலையிடப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கும் இந்த கலைஞர் காவியம் எனும் ஒலிப்பேழை கடலில் இருந்து இப்போது அலைகளில் கொஞ்சம் மட்டும் அரங்கத்தில் விளையாடும். அன்னையாம் அஞ்சுகத்தாய் ஆழ அகழ்ந்தெடுத்த பொன்னையாம் பெற்றதாய் பூரிப்போம். முன்னையாம் 100 வருடங்கள் நோன்பிருந்து பெற்ற நற்பேறு கலைஞர் பிறப்பு. முத்துவேலர் முப்பொழுதும் மூல பரம்பொருளை நத்துவேலர் மூதறிஞர் நல்லவர் வித்தொன்றை நட்டார் தனை மணந்த நல்லாள் திருவயிற்றில் விட்டார் தமிழர் வசம். எழுது கோலால் உழுதவன் தமிழால் தழைத்தோர் உண்டு, தமிழால் பிழைத்தோர் உண்டு. தமிழ் 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 என்று தமிழுக்காக உழைத்தோர் உண்டா உன்போலே இந்த மண்மேலே? காவிய கவிஞரின் தீர்க்க தரிசனம். கலைஞர் பெருமானே, அறிவாலயத்தில் காட்சி தரும் பகவானே, நீ பாதம் முளைத்த பசும் தமிழ், உன் மொத்த புகழையும் பொத்தி வைக்க பத்துமா எனது பாட்டு சிமிழ். பாயட்டும் பல்லாண்டு கருணாநிதி. இப்பவும் இன்றும் நீ நிற்கச் சொல்லும் இடத்தில் நிற்பவன் நான். இன்னமும் இருந்தமிழை உன் காலடி நிழலில் நின்று கற்பவன் நான். என் உள்ளம் கவர் கல்வா. நீ எவரோ யாரோ அல்ல, நான் 7-8 வரிகளில் சொல்ல. நீ எவரோ யாரோ அல்ல, நான் 7-8 வரிகளில் சொல்ல. நீ தடியெடுத்த தந்தை பெரியாரையும் ஓட பொடியெடுத்த பேரறிஞர் அண்ணாவையும் ஒருங்கே படியெடுத்த மாதிரி பிறங்குகின்றாய். அவர்கள் முடிவெடுத்த மாதிரி எதிலும் முனைந்து இறங்குகின்றாய். இதன் காரணமாகவே இவன் கதையை
நான் எழுத விழைந்தேன், இவனுள் நுழைந்தேன். தமிழ் முத்தை தந்த முத்து. திருக்கொழிலி எனப்படும் திருக்குவளை சிவனார் கொலுவிருக்கும் செம்பதி. அந்த செம்பதியில் ஒரு தம்பதி இரு பாதம் முளைத்த பல்லறிவு புத்தகம் போல் அவ்வித்தகர் இருந்தார். அவர் விடிகாலையில் தனது விரிந்த நெற்றியில் திருவெண்ணீரு பூசாமல் ஒருவாய் தண்ணீரும் அருந்தார். முழுக்க முழுக்க ஓர் ஒழுக்க சீலர் மூதறிவாளர் என பிறங்கிய முத்துவேலர். முத்துவேலர் மணமுடித்த மாதரசிதான் தஞ்சுகம் பேணாது தன் தலைவன் சுகம் பேணிய அஞ்சுகம் அம்மையார். அருந்தமிழின் அன்னை அஞ்சுகம் அம்மையார் 3ஆம் முறையாக முழுகாது நின்றார். மசக்கை நேர்ந்து மாங்காய் தின்றார். பின்னாளில் இந்த தென்னாட்டில் நடக்கும் தன் பிள்ளையின் ஆட்சி என அந்நாளில் அறிந்திருக்க நியாயமில்லை அந்த பிள்ளை தாய்ச்சி. பூத்தது சூரிய பூ. அஞ்சுகம் அம்மையாரின் கருப்பை ஒரு திருப்பை. ஏனெனில் அது ஏற்றிருந்தது கூடல் நகர் நீங்கி திருக்குவளை வந்த பாடல் தமிழனும் பொறுப்பை. இனமான உணர்வுகளின் இருப்பை, தாழ்வுற்றோர் விடுதலைக்கான துருப்பை, மண்பதை என்பதை வேறாக்க வந்த வருணங்கள் 4ஐ நீராக்க வந்த நெருப்பை. வெளிச்ச நதியின் விளைச்சல் பூமி. அந்நாளில் அதிகம் மராமத்து பார்க்காத அந்த கிராமத்து மண்ணில்தான் கதிர்கன்று ஒன்று கண் விழித்தது. அது கண் விழித்த வேளை இந்த மண் விழித்தது. அந்த அழகிய கதிர்கன்றின் பேர் கருணாநிதி. பழந்தமிழ் குடிமேல் படர்ந்திருந்த வெகு நாளைய இருட்டை விழுங்க வேண்டி வெள்ளமாய் பிரவகித்த வெளிச்ச நதி. அஞ்சுகத் தாயாரின் அருமை தாலாட்டு. பூ போட்ட புடவையில் ஓர் ஏனையை கட்டி அதில் ஏழிசை பயக்கும் வீணையை மடலையால் வெல்லும் செல்வனை கிடத்தி அஞ்சுகத்தாய் ஆசை ஆசையாய் தினம் தினம் பாடுவார் தாலாட்டு. பிள்ளை தலையாட்டும் தாலாட்டு தமிழ் கேட்டு கண்வளராய் கண்வளராய் கண்மணியே கண்வளராய். நதி என்று பெயர் வைத்தால் நாளா வட்டத்தில் வானமே கதியென்று கிடக்க நேரும். உனக்கு மதி என்று பெயர் வைத்தால் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை திதி என்று மறையக்கூடும். நதி என்று குறையாமலும் மதி என்று மறையாமலும் பதி ஒன்று உளநாள் மட்டும் பெயராது உன் பெயர் இருக்க விதி என்று இறப்போர்க்கு வழங்கிடனும் குறையாத கருணா நிதி என்று நான் உனக்கு நல்ல பெயர் வைத்தேனே. கண்வளராய் கண்வளராய் கண்மணியே கண்வளராய். அன்புசால் அம்மையாரின் தொப்புள் கொடி தாங்கிய பிள்ளை பின்னாளில் திராவிடக் கொடி தாங்கியது. தமிழர்தம் நீடு துயில் அதனால் நீங்கியது.